அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கைக்குள் இன்றிரவு வேகமாக நுழையும் தாளமுக்கம். கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பலத்த காற்று. 7 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மட்டக்களப்பில் தொடரும் மழை வீழ்ச்சி. வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பிரதேசங்கள். இபிஎஃப் இடிஎஃபிற்கு பதிலாக ஓய்வூதியம். அமைச்சர் வெளியிட்ட தகவல். வடக்கில் முப்படையினர் காணி விடுவிப்பு. வெளியான தகவல். கண்டி மாவட்டத்தில் நிலநடுக்கம். பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை விநியோகம் தொடர்பில் வெளியாகிய அறிவிப்பு. இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகள். அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 4 மணி நிலவரப்படி மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இது தொடர்ந்து வளர்ச்சியடைந்த வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை பொத்துவில் மற்றும் திருகோணமலைக்கு இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை இடையே இலங்கை கடற்கரையில் நுழையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்கம் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கும். இந்த வானிலை தாக்கம் நேற்று காலை 5:30 மணிக்கு ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்த பொத்துவிலிருந்து தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. நேற்று காலை சுமார் 10 மணியளவில் பொத்துவிலிருந்து தென்கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. மேலும் இதன் தாக்கம் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்வழி பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல் பகுதிகளில் சில நேரங்களில் மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். கடலில் அலைகள் 2 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயரக்கூடும். எனவே தற்போது கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்வழி பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கையின்படி கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் சில மட்டக்களப்பு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். கொழும்பு உட்பட பல மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, பொலனறுவை மற்றும் திருகோணமலையில் சில இடங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும். யாழ்ப்பாணம், மன்னார், ஊவா மாகாணத்தின் மொனராகலை மற்றும் மதுளை மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு தொடர்பான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நீர்நிலைகளை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளனர். ஏதேனும் அனர்த்த நிலை ஏற்படுமாயின் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அறியப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் மட்டக்களப்பில் கடலை அண்மித்துள்ள பிரதேசங்களில் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடல் கொந்தளிப்பு காரணமாக அவர்கள் தங்களது வாழ்வாதார பொருட்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்துவதை காண முடிகின்றது. கடல் பலத்த இரைச்சலுடன் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றதனால்
மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பலத்த காற்று வீசி வருவதை அவதானிக்க முடிகின்றது. ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றிற்கு பதிலாக ஓய்வூதியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரசாங்கம் அவ்வாறான எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிதி பொதுமக்களுடையது. அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு எவ்வித தடையுமின்றி பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவசர தேவைகளுக்காக இந்த நிதியில் சுமார் 30% பெற்றுக்கொள்ளும் வசதி தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும். தற்போதைய அரசாங்கம் எந்தவொரு நபரினதும் சலுகைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காது என்றும் மேலதிக சலுகைகளை வழங்குவதற்கே அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் கூறினார். மக்களின் வியர்வை மற்றும் உழைப்பினால் சேமிக்கப்பட்ட பணம் அவர்களின் தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்படும். ஒரு ஓய்வூதிய திட்டத்தை பெற முடிந்தால் நல்லது என்ற கருத்துக்கள் சமூகத்தில் நிலவுகின்றன. ஆனால் ஊழியர் சேமலாப நிதி பணத்தை ஓய்வூதியமாக மாற்றி மொத்த தொகைக்கு பதிலாக மாதாந்த ஓய்வூதியம் வழங்கும் தீர்மானம் எதனையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். வடக்கில் காணி விடுவிப்பு, வீதிகளை திறப்பது மற்றும் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் பல்வேறு தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் இந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்கையில் ஏற்படும் தடைகள், அதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கூடிய இந்த கூட்டத்தில் திருகோணமலை மனையாவளி பகுதியில் உள்ள சண்டிகுடா கடற்கரையை பொதுமக்கள் தடையின்றி பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கவும், மீன்பிடி பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. கண்டி உடதும்பர பகுதியில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. ரிக்டர் அளவுகோலில் குறித்த நிலநடுக்கம் 2.2 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடதும்பர தேவஹந்தியா கிராமத்தில் நேற்று மாலை 5:05 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பீதி அடைய வேண்டாம் என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் இலவச பாடசாலை சீருடை விநியோகத்தை இம்முறை ஜனவரி மாதத்தில் வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலை மாணவர்கள், அத்துடன் நாடளாவிய ரீதியில் அரசு அங்கீகாரம் பெற்ற பிரிவினாக்களில் கல்வி கற்கும் பிக்கு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் இவ்வாறு இலவச சீருடை வழங்கப்படவுள்ளது. சீன மக்கள் குடியரசினால் முழுமையான அன்பளிப்பாக 11.484 பில்லியன் மீட்டர் சீருடை துணிகள் நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அந்த அனைத்து துணிகளும் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. குறித்த சீருடை துணிகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கும் நிகழ்வு எதிர்வரும் ஜனவரி 13 கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இம்முறை பாடசாலை சீருடைகளை பெற்றுக்கொள்ள சுமார் 44,18,404 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதுடன் ஜனவரி 19 முதல் கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு அத்துணி தொகைகளை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசுக்கு 10 கடற்படை உலகு வானூர்திகளை அமெரிக்கா வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்க கடற்படையின் DH-57 ரகத்தை சேர்ந்த 10 கடற்படை உலகு வானூர்திகள் இலங்கையின் மீட்பு படைகளின் பயன்பாட்டிற்காக விரைவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க தூதர் ஜூவிசாக் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நம்பகத்தன்மைக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த உலகு வானூர்திகள் அதிகப்படியான பாதுகாப்பு பொருட்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன. உபகரணங்களுக்காக எந்தவித செலவுமின்றி இந்த உலகு வானூர்திகள் வழங்க முடிகின்றது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.